சிஜேபி சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி ஒரு கேஸில் வேலையில்லாத இளைஞர்கள் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி இவங்க வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆர்டிஐ போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவையற்ற உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இதனால் ஆத்திரமான அந்த சம்மந்தப்பட்ட இளைஞர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வந்து வைரலானதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் தலைமை நீதிபதி வந்து இல்லை இது வந்து ஃபேக் டிகிரிஸ் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷன்ஸ்குள்ளே வராங்களா அவங்கள பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லி மலிப்பி பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ நீதிபதி அவர்கள் வந்து தேவையற்ற இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இருந்தாலும் அவர் அப்படி ஏன் சொன்னார் தெரியல, அவருக்கு என்ன காண்டுன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து வேலை இல்லாத இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி காயின் பண்ணி சொல்லியிருக்காரு. அதே வேலையில்லாத இளைஞர்கள் தான், அதே காக்ரோச் தான். யமுனா நதியை வந்து ரீசெண்டாக சுத்தம் பண்ணியிருக்காங்க. லக்னோவில் வந்து வேலை கேட்டு போராடி இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் வேலையின்மை வீதம் கடந்த 6 வருஷத்தில் 5.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராமப்புறங்களில் சொல்லவே வேணாம். ஸோ அப்போ வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தராத கவர்மெண்ட்டை நீதிபதி அவர்கள் வந்து என்ன கேள்வி கேட்பார்? நாங்காலி